Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டீல் குடம் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி கரை பிடிச்சிருக்கு. இது எப்படி பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாங்கள் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போடுற குடம். ஸோ அவசரத்துக்காக இந்த மாதிரி சுடு தண்ணி போடுறது. ஸோ அதுக்காக தான் இந்த குடம் இந்த கண்டிஷனில் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான உப்பு தண்ணி கரை. உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபுல்லாகவே படிஞ்சிட்டு ஃபுல்லாகவே துரு பிடிச்சிருக்கு உள்ளுக்குள்ளே. வெளியில் பார்த்திங்க அப்படின்னா திட்டா அந்த வெள்ளையாக பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பளபளன்னு ஆக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வீட்டில் பாத்ரூம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல ஹார்பிக், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்பிக் மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுப்போம்ல, இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ஹார்பிக்கில் டிப் பண்ணிச்சு நான் அந்த ஸ்டீல் குடம் இருக்குது இல்லையா, அதில் ஃபுல்லாக வெளியில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இது ஹார்பிக் அப்படிங்கிறதுனால கைக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த க்ளவுஸும் போடலை. ஸோ அப்படியே தான் பண்ணுறேன். ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த கரைகள் எல்லா இடத்துலையுமே நம்ம இதை அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ரொம்ப நேரம் நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நான் வெளியில் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஹார்பிக் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கழுவ முடியாமல் போட்டு வச்சுருக்கிற உப்பு தண்ணி கரை பிடிச்ச பாத்திரங்களை கூட இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணி நீங்கள் கழுவிக்கலாம். ஸோ ஹார்பிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ஸ்மெல் லேஸாக தான் வரும். ஸோ அதுவும் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதை ஹார்பிக் மட்டும் நம்ம வச்சு கழுவ போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த குடம் உள்ளே எந்த அளவுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ சடனாகவே உங்களுக்கு நீங்கள் தேய்க்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். நல்லா உங்களுக்கு போயிட்டுருக்கும். இந்த கரை எல்லாமே வெளியில் வெள்ளையாக திட்டா பிடிச்சிருந்தது பார்த்திங்களா, அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம விம் லிக்விடு உள்ளே சேர்த்துக்கலாம். விம் லிக்விடு சேர்த்துட்டு திரும்ப அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹார்பிக்கோட ஸ்மெல் வரவே வராது. ஸோ நல்லா உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி கொடுத்துருங்க. கரை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 தடவையாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட பாத்திரத்தோட ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த குடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி பளபளன்னு ஜொலிக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்புங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நல்ல பளபளன்னு புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நல்ல புசுன்னு நம்ம மெதுவடை அப்படி இல்லைன்னா உளுந்த போண்டா பண்ணுவோம் பார்த்திங்களா, அது நல்ல புசுன்னு வர்றதுக்கு நம்ம கிரைண்டரில் தான் மாவாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம மிக்சியிலே நார்மலாக மாவாட்டிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளோட மாவு சூடாகாமல் இருக்கும். ஸோ சூடாகாமல் இருந்தாலே உளுந்த மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல உப்பி வரும். ஸோ பாருங்கள், நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஐஸ் கட்டிகள் சேர்க்குறதோட கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நார்மலாக நம்ம உளுந்த வடைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ சேம் அதே தான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி கரண்டிக்கு பின்பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுடுறேன். இந்த மாதிரி நீங்கள் விடும்போது அந்த சூடான எண்ணெய் நம்மளோட கைகளில் படாமல் இருக்கும்.
நல்ல புசு புசுன்னு உளுந்த வடை வந்து நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் கிரைண்டரில் ஆட்டின மாவு மாதிரியே நல்ல உப்பலாக வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். ஸோ இது வந்து வடை மாவுக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசை மாவு அரைக்கும் போது கூட நீங்கள் இந்த ஐஸ் கட்டிகளை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். போண்டாவும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சூப்பராக பொங்கி வருது அப்படின்னு. சோடா தூள் சேர்த்தா எந்த அளவுக்கு உப்பெல்லாம் பொங்கி வருமோ அந்த மாதிரி பொங்கி வருது. பார்க்கும்போது நல்லா மைசூர் போண்டா மாதிரி புசு புசுன்னு இருக்குது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ஷேராவது கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வந்து உளுந்த வடைக்கு மாவு ஆட்டுறீங்க அப்படின்னும்போது தாராளமாக நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்து மிக்ஸி கப்லேயே தாராளமாக ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றுற தோசை வந்து கல்லில் பிடிச்சிக்கிட்டு வராமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து 5 நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கல்லில் சூடு எல்லாமே வந்து தணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாகிடும் கல். அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி முட்டையை வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து மெதுவான, அதாவது ரொம்ப ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது, இது வந்து அயன் தோசைக்கல் அப்படிங்கிறதுனால நல்ல மெல்லிசான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தோசையை ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நான்ஸ்டிக் கல் மாதிரி உங்களுக்கு வந்து தோசை எழும்பி வரும். தோசைகள் எப்போவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையில் இருந்தது நெருப்பு அப்படின்னும் போது தோசை வந்து வரவே வராது, ரொம்ப பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தினை எடுத்திருக்கேன். தினை வந்து ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ தினை வந்து ஊற வச்ச கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய்களையும் தனியாக நான் வந்து ஊற வச்சுட்டேன். கூட உங்களுக்கு வேணும்னா இன்னும் பருப்புகள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும்தான் சேர்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தினையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தினை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் ஊறி இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்ல குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு, அதையும் வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குறைப்பாக இருக்கணும். நல்லா அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலைகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வந்து நல்லா அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல மாவு, அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இது வந்து நம்ம இப்போ தினையில் முருங்கைக்கீரை சேர்த்து சூப்பரான ஒரு அடை தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி எல்லாத்துக்கூடவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அப்படின்னு நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை வந்து வாரத்தில் 2 தடவையாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக அந்த மாதிரி அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். என்னோட கிளாஸ் ஸ்டவ் வந்து நான் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ வந்து பார்த்துட்டு அது என்ன சொல்யூஷனுக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கிற ஷாம்பு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்னருக்குள்ளே தண்ணி போகக்கூடாதுன்னு குட்டி குட்டியான பவுல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வெறும் தண்ணி தான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரே ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நார்மலாக அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும்ல வீட்டில், அது வந்து வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக நல்லா இருக்கும். உங்களோட அடுப்பு நல்லா க்ளீன் ஆகிடும். கிளாஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷாம்பு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டீல் அடுப்பு கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
எந்த அடுப்பாக இருந்தாலும் நல்ல ஷைனிங் கொடுக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அதே சமயத்தில் உங்களோட கிச்சனும் வந்து நல்ல வாசமாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். நார்மல் டைமில் நம்ம எப்போவுமே குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.